சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் தான் இருப்பார். இது ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு இடைவெளி மாதிரி ஏதாவது நீங்கள் செய்யணுமுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கப்போர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் வேலை, அதாவது இந்த மாதிரி நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது, இன்றைக்கி காடுகரை சரி பார்க்குறது, திருத்துறது, இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்காக இது சரியான ஒரு நேரம். பொதுவாக சனி பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கிணறு வெட்டக்கூடாது, போர் போடக்கூடாது, வண்டி எடுக்கக்கூடாதுனால சொல்லுவாங்க. இந்த டைமில் நீங்கள் ஆரம்பிங்க, நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு சனி இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஒன்று. அடுத்தது பார்த்தா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சுகஸ்தான குருவாக இருக்கிறதுனால ஹெல்த் எல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அதாவதுன்றது மீன ராசியில் கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் 348 டிகிரியில் தான் இந்தவுடைய மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் சேர்ந்தது தான் அதாவது இந்த மீன ராசி. பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு சார்ந்தது இந்த ராசி இல்லை. 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் சார்ந்தது தான் ஒரு ராசி. இது நான் ஏன் உங்களுக்கு இந்த நிமிஷத்தில் வந்து இந்த நட்சத்திர ராசி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்தில், அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுதுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். நவகிரகத்திலேயே சுபகிரகம். பொதுவாக நவகிரகம் அப்படின்னா 9 கிரகங்கள் சேர்ந்தது. அந்த 9 கிரகத்திலையுமே பார்த்தா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது யாருக்குன்னா குரு பகவானுக்கு தான். அதனால தான் ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு வண்டி வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஐயா என் ஜாதகத்தில் எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, குரு பலன் நல்லா இருக்கா, இந்த வேலை செய்யலாமா, மொத்தத்தில் குரு எனக்கு வந்து ஒரு நட்பாக நல்லா நம்பிக்கையாக இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நம்ம கேட்போம். அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கே அதிபதி குரு தான். குரு பகவான் மற்றவங்களுக்கு எப்பயுமே ஓடி ஓடி போய் நல்லது பண்ணும்போது தன்னோட ராசிக்கு என்ன அவர் கெடுதலாக பண்ண போகிறாரு? கிடையாது. அதே மாதிரி பார்த்தா தன்னுடைய ராசிக்கே பார்த்தா ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். அந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஏன் தன்னுடைய ராசி தானே, ஏன் 4 பாதங்களை அவர் கொடுத்துருக்கலாமே, ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். அவருக்கு தெரியும் இன்னாருக்கு இதுதான் கொடுக்கணும், இவங்களுக்கு இதுதான் செய்யணுன்றது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் வந்து தன்னோட ராசிக்கு ஒரே ஒரு பாதத்தை கொடுத்துருக்கிறார். தன்னோட நண்பர்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு மட்டும் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தன்னோட வாரிசு புதன் பகவான், தன்னோட வாரிசுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள் கொடுத்துருக்கிறார். இப்படி கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 4ஆவது இடத்துல இருக்கிறார். தனுசு ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆவது பாவகத்தில், அதாவது புதன் பகவான் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார். சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா 2026 6ஆவது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா தன்னுடைய பிள்ளை வீட்டில், புதன் வீட்டில் தான் குரு பகவான் உட்காந்துருக்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது குரு அப்படின்னா ஆணு. குருவுடைய மனைவி அப்படி பார்த்தா சந்திரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன், குருவுடைய மனைவி.
அதே மாதிரி வாரிசு அப்படி பார்த்தா புதன், மிதுன ராசி கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அப்போ தன்னுடைய பிள்ளை வீட்டில் போய் அவர் உட்காந்துட்டார். அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய வாரிசு என்ன பண்ணிட்டாருன்னா தாய் வீட்டில் போய் உட்காந்துட்டார். இது பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஒரு ஒரு ரவுண்டு போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான். சரிங்களா? குருவே வாரிசு வீட்டில் உட்காந்து வாரிசுவே தன்னோட தாய் வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் அற்புதமான காலம். இந்த மாதமெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேங்க. அதாவது ஆடி மாதம், ஆடியில் அடி எடுத்து வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் ஆடி மாதத்தில் போர்க்களம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதம் போர்க்களன்றது உண்மைதான். இது யாரும் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆடி 18 வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தொட்டால் அந்த காரியம் விளங்காதுன்றது சொல்லுவாங்க. ஆனால் ஆடி 18க்கு மேலே பார்த்தா அதை எதை தொட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம், சொந்த பந்தங்கள் சேரக்கூடிய மாதம் ஆடி மாதம். அங்கும் பங்காளி நிறைய பேருக்கு இந்த காலத்துலலாம் பார்த்தா குலதெய்வம் தெரிகிறதில்ல, பங்காளி தெரிகிறதில்ல. ரெண்டாவது பண தேவைக்காக வேண்டி அவங்க பார்த்தா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், வெளிப்பயணம் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்தா எப்படி சொல்கிறதுனா பாசம் இல்லாத, அன்பு இல்லாத, அரவணைப்பு இல்லாமல் அவங்கவங்க பார்த்தா தனித்தனியாக போய் அவங்கவுங்க இன்றைக்கி வாழ ஆரம்பிச்சிட்டோம். வக்ரம்னா முதல்ல என்ன அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இயல்பு நிலை அப்படின்னா முன்னாடி வர்றது பேர் இயல்பு நிலை. 1 2 3 4 5 6ன்றது இப்படி முன்னாடி போகிறது இயல்பு நிலை. வக்ரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தா 12 11 10 9 8 7 இப்படி ரிபேஸில் வர்றது தான் இயல்பு நிலை, அதாவது வக்ரம். அப்போ வக்ரத்தில் வரக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. குறிப்பாக உங்களுக்கு மட்டும் நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா மேச ராசிக்காரங்களுக்கு விரை சனி அவங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாரு. அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. கும்பராசிக்கு பாத சனி யோகத்தை கொடுக்க போகிறாரு. மீன ராசிக்கு ஜென்மச்சனி அவங்களுக்கு பார்த்தோன்னா வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க போகிறாரு. இது எத்தனை காலம் பார்த்தா 4.5 மாதம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆணி 29 முதல் கார்த்திகை 12 வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் அற்புதமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி தான் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சார். அப்போ இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் தான் இருப்பார். இது ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? இந்த நேரம் உங்களுக்கு ஒரு இடைவெளி மாதிரி ஏதாவது நீங்கள் செய்யணுமுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கப்போர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் வேலை, அதாவது இந்த மாதிரி நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது, இன்றைக்கி காடுகரை சரி பார்க்குறது, திருத்துறது, இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்காக இது சரியான ஒரு நேரம். பொதுவாக சனி பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கிணறு வெட்டக்கூடாது, போர் போடக்கூடாது, வண்டி எடுக்கக்கூடாதுனால சொல்லுவாங்க. இந்த டைமில் நீங்கள் ஆரம்பிங்க, நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு சனி இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஒன்று. அடுத்தது பார்த்தா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சுகஸ்தான குருவாக இருக்கிறதுனால ஹெல்த் எல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். உடல் உபாதைகள் கண்டிப்பாக சரியாகும், கொஞ்சம் தொந்தரவெல்லாம் தீரும், மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இது போக செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி பார்த்தா இன்றைக்கி அடிமை தொழில், நான் ஒரு இடத்துல வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்கி தான் என் ஜீவனம்சம் நடத்திட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதாவது உங்களோட வேலையில் சில மாற்றங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சொல்கிறவங்கெல்லாம் மாற்றம் நடக்குதாங்க சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் மாற்றம் தெரியலைங்களே அப்படின்னா, அதாவது பொது பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி அடிப்படையாக நம்ம பலன் சொல்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். அது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 முறை இருக்குது. வலதுக்கை இடதுக்கைன்னு சொல்கிற மாதிரி திருக்கணித முறைப்படி உங்களோட ஜாதகத்தை அமைச்சு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல, அதுவும் அதாவது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார். அப்படி பார்த்தா மனைவிக்கெல்லாம் பேரும் புகழும், வேலை வாய்ப்பு, டெம்பரவரி வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகுறது, ஹெல்த்து கண்டிப்பாக நல்லா இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க. புதன் ஆதித்ய யோகத்தோட
5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த மாதம் முழுவதுமே எதுக்கு முக்கியமாக நல்லா இருக்குதோ இல்லையோ புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல புதனும் சூரியனும், மாத கிரகம் சூரியனும் இன்னைக்கு கல்விக்கு அதிபதி புதனும் 2 பேரும் இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இடம் பிரச்சனை ஏதாவது இருந்தால் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 3ஆம் தேதி, ஆடி மாதம் 3ஆம் தேதி புதன் பகவான் வந்து வக்கரத்துக்கு போகிறார். சனி பகவான் எப்படி வக்கரத்துக்கு வந்துட்டாரோ அடுத்தது புதன் பகவான் வக்கரத்துக்கு போகிறார். அந்த வக்கர காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும். இந்த தேதியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நான் படிச்சுட்டேனுங்க, வேலை இல்லை, ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் வந்தேன், ஆனால் எனக்கு சரியான வேலை அமையலைங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு இதெல்லாம் சரியாயிடும். எது எப்படியோங்க மீன ராசிக்கு வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, வாழ போகிறீங்க. மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செஞ்சீங்க, இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. யாராவது மீனராசிக்கு நல்லா இல்லைன்னா நீங்கள் கேளுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார் இல்லையா, அப்போ நல்லா தானே இருக்கும், நீங்கள் கேட்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காலம், அற்புதமான ஒரு நேரம், நல்ல ஒரு பிளாட்ஃபாரம், இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படி போனால் நல்லா இருக்குன்றதை முதல்ல பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.